கொடூரமான மோசமான காட்சிகளுக்காக உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட படங்கள்ல 10 படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணுங்க. அதுதான் பிரைட்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்றது. இதை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமான கண்டென்ட்லாம் உங்களோட டைம்லைன்ல வந்து விழுங்க. எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்குங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமான விஷயம், 18 வயசு கீழே இருக்கிறவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், நான் சொல்ல போற இந்த படங்கள் எல்லாத்தையும் பாத்துறாதீங்க. மார்ட்டியர்ஸ். ஒரு பொண்ணு அவளோட சின்ன வயசுல நடந்த டார்ச்சருக்கும் அபியூஸுக்கும் பழிக்கு பழி வாங்கணும்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா அது அவளுக்கு இன்னும் பல கொடூரமான ரகசியத்தை வெளிப்படுத்துதுங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. என்னன்னா, இந்த படத்துல வர்ற எக்ஸ்ட்ரீமான ஹாரர் சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாம தியேட்டர்ல இருந்து பல மக்கள் வந்து வெளியேறினதா சொல்றாங்க. இன்சைட். ஒரு கர்ப்பிணி பெண்ணை டார்கெட் பண்ணி யாருமே தெரியாத ஒரு பொம்பளை அந்த பொண்ணை போட்டு கொடூரமா தாக்குறாங்க. இதை வச்சுதாங்க இந்த படத்தையே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா படம் கொடூரமான காட்சிகள் எல்லாம் இருக்குங்க. அதனாலேயே பல நாடுகள்ல இந்த படத்தை தடை பண்ணி இருக்காங்க. ஃபயர் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த பல மக்கள் வந்து ஏதோ ஒரு ஷாக் தெரப்பியை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. I spit on your grave. ஒரு பொண்ணு கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள்லாம் சேர்ந்து கொடூரமா வன்கொடுமை பண்ணிடுறாங்க. இதனால அந்த பொண்ணு வந்து கொடூரமா அந்த பசங்க எல்லாத்தையும் கொல்றாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. ஃபயர் ஃபேக்ட் என்னன்னா, 1970s வெளியான இந்த படத்துக்கு பல நாடுகள்ல ரொம்பவே வயலண்டா இருக்குன்னு தடை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சீக்வல்ஸுக்கும் நிறைய நாட்டுல தடை போட்டிருக்காங்க, ரொம்பவே வயலன்ஸ் இருக்கிறனால. irreversible. ஒரு ஜோடியோட வாழ்க்கை ஒரே இரவுல முற்றிலும் நாசமா போயிருதுங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. ஆனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே முழுக்கவும் ரிவர்ஸ் ஆர்டர்லயே செஞ்சனால இந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்குங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்குங்க. என்னன்னா, இந்த படத்துல ஒரு சீன் வருங்க, அது பாத்தீங்கன்னா ஒரு லாங் சிங்கிள் டேக்ல எடுத்திருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான வன்கொடுமை நிறைந்த ஒரு சீனுங்க. இந்த சீனை தியேட்டர்ல பார்க்க முடியாம நிறைய பேர் எந்திரிச்சு போனாங்க தகவல்கள் இருக்குங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ரசிகர்கள் எல்லாரையுமே ஷாக்காக வச்சதுங்க. கின்னி பிக். ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் பிளட். ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா டார்ச்சர் பண்ணி கொல்றாங்க ஒரு சீரியல் கில்லர். அதுதாங்க இந்த படத்தோட கதையே. கொடூரமான வித்தியாசமான டார்ச்சர் நிறைந்த பல காட்சிகள் இந்த படத்துல இருக்குங்க. ஃபயர் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற ஃபுட்டேஜ் எல்லாமே ரொம்பவே ராவாவும் ரியலான மர்டர் மாதிரியே இருக்கிறதுனால நிறைய பேர் இப்ப வரைக்கும் இந்த படத்து மேல ஒரு சந்தேக பார்வையோடய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிஜமாலேயே ஒரு கொலை நடந்திருக்கான்ட்டு. ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இது சாதாரண ஒரு கொடூரமான டிஸ்டர்பிங்கான படம் தான். குரோட்டஸ்க். ஒரு சாடிஸ்டிக் சீரியல் கில்லர் ஒரு கப்பலை கிட்னாப் பண்றாங்க. கிட்னாப் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி கொல்றாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல கொடூரமான நிறைய டார்ச்சர் சீன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபயர் ஃபேக்ட் என்னன்னா, UK போன்ற நாடுகள்ல அபிஷியலா தடை செய்யப்பட்ட படங்கள்ல இந்த படமும் ஒண்ணுங்க. ஆகஸ்ட் அண்டர்கிரவுண்ட். சீரியல் கில்லரோட வாழ்க்கையும் அவன் பண்ற கொலைகளுமே ஒரு ரா ஃபுட்டேஜ் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறது தாங்க இந்த படம். இது ஒரு பயங்கரமான டிஸ்டர்பிங்கான கண்டென்ட் உள்ள படங்க. ஃபயர் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற ஃபுட்டேஜ் எல்லாமே ரியலா நடந்த கதை மாதிரியே இருக்குங்க. அதனாலயே நிறைய நாட்டுல இந்த படத்தை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியலங்க, பல ரசிகர்கள்னால அண்டர் கிரவுண்ட் கல்ட் ஃபில்மா இந்த படம் மாறி இருக்குங்க. நேக்ரோமேண்டிக். ஒரு மனுஷன் இறந்து போன நபர்களோட உடல்கள் கூட அபியூசிவான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இதுதாங்க இந்த படத்தோட முழு கதையுமே. ரொம்பவே அருவருக்கத்தக்கமான பல காட்சிகளும் கொடூரமான பல காட்சிகளும் இந்த படத்துல நிறைஞ்சு இருக்குங்க. ஃபயர் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட சினிமா வரலாற்றுல பயங்கரமான கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தின ஒரு படமா இருந்ததுங்க. அதே நேரத்துல ஜெர்மனியில இப்போ வரைக்கும் தடை செய்யப்பட்ட படமா இந்த படம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸ்னஃப் 102. உண்மையான கொலைகள் மாதிரி இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கப்படுற ஃபிலிம்ஸ் தாங்க ஸ்னஃப் ஃபிலிம்ஸ். அந்த ஸ்னஃப் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு போறாங்க. ஆனா அவ இந்த உலகத்தோட ஒரு கொடூரமான மறுபக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அங்க மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து இந்த பொண்ணு எஸ்கேப் ஆகுறாளா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதைங்க. என்னன்னா, இந்த படத்துல வர்ற எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்க்காகவும் ரொம்ப கொடூரமான பாலியல் காட்சிகளுக்குனாலையும் பல நாடுகள்ல இந்த படத்தை தடை போட்டு
போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கிறனால எந்த ஒரு தியேட்டர்லையும் கூட இந்த படம் ரிலீஸே ஆகலைங்க. வெறும் டிவிடில மட்டுமே ரிலீஸ் ஆன படங்க. இந்த படத்தை உங்களால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா பல இணையதளத்திலையும் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கொடூரமான மோசமான படங்க இந்த படம். Men Behind the Sun. இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஜப்பான்ல இருக்கிற யூனிட் 731ங்கிற ஒரு சீக்ரெட் லேப்ல போர் கைதிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான மனிதாபிமான மற்ற சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி தான் இந்த படம் கதையா சொல்லுதுங்க. ஃபயர் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற காட்சிகள்ல ரொம்ப கொடூரமாகவும் ரியலிஸ்டிக்காவும், அதுவும் முக்கியமா ரியல் வார் கிரைம்ஸை பத்தியும் சொல்றனால பல நாடுகள்ல இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல சீன்கள்ல ரியலான டெட் பாடிஸை இவங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு ஒரு கான்ஸ்பிரசி வேற இருக்குங்க. அதனாலையும் இந்த படத்தை நிறைய நாடுகள்ல தடை செஞ்சிருக்காங்க. இதுதாங்க கொடூரமான காட்சிகளுக்காக தடை செய்யப்பட்ட 10 படங்களோட என்னோட லிஸ்ட். இதே மாதிரி படங்கள் ஏதாவது நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்தான கருத்துக்களை கமெண்ட் பண்ணிருங்க. அதே நேரத்தில் கொடூரமான சுமாரான அழகான என்னுடைய மூஞ்சி உள்ள வீடியோக்கள்ல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.